May the grace, love and favor of our Heavenly Father be with you all in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிருபையும் தயவும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. We are the offspring of the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையின் சந்ததிகளாய் இருக்கிறோம். The Bible says in 2 Corinthians chapter 3 verses 2 to 3, the Bible says that you are our epistle written in our hearts, known and read of all men, for as much as you are manifestly declared to be the epistle of Christ, ministered by us, written not with ink, but with the Spirit of the living God, not in tables of stone, but in fleshly tables of the heart. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டதா இருக்கிறது. Amen. Hallelujah. Now the Bibles clearly declared that we are the epistle of Christ, written not with ink, but with the Spirit of the living God, not in tables of stone, but in fleshly tables of our heart. வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, விவரித்திருக்கிறது, படனம் பண்ணுகிறது. நாம் கிறிஸ்துவினுடைய நிருபமாய் இருக்கிறோம். அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளாகிய நம்முடைய இருதயங்கள் அது எழுதப்பட்டதா இருக்கிறது. வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, now in Christ we are the living epistle of Christ. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, நீ கிறிஸ்துவுக்குள் நம்ம ஜீவனுள்ள கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறோம் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். In first Peter chapter 1 verse 23, the Bible says, being born again not of corruptible seed but of incorruptible, by the word of God which liveth and abideth forever. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. Now the Bible says that we are who born again into Christ. We have been born again not of the corruptible seed, but of the incorruptible, the immortal, by the word of God which liveth and abideth forever. இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி மறுபடி பிறந்திருக்கிறோம் என்றால், அழிவுள்ள வித்தினால் அல்ல, ஜீவனுள்ளதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்திருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது. Every Christian is the epistle of Christ because we are born of the word of God and we are the offspring of the word of God. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறார்கள். ஏனென்றால் அவள் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்திருக்கார்கள், தேவனுடைய வார்த்தையின் சந்ததிகளாய் இருக்கிறார்கள். In James chapter 1 verse 18, the Bible says, of his own will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவர் சித்தம் கொண்டு, அதாவது பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு அவருடைய தம்முடைய சிருஷ்டிகளில் நீங்கள் நானும் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். Now God, He make us to born again. He give us birth into Christ by the word of His truth. இன்னைக்கு தேவன் தம்முடைய வார்த்தை, தம்முடைய சத்திய வார்த்தையினால் அவர் சித்தம் கொண்டு, விருப்பம் கொண்டு, கிருபை கொண்டு கிறிஸ்துவ இயேசுவுக்கு நம்ம மறுபடி பிறக்க செய்திருக்கார் வசனம் சொல்லுகிறது. Now you and me in Christ, we are the word of God in flesh also. As Jesus
who was the Word of God in flesh. Now, whoever received Jesus Christ as their Lord and Savior, who are in Christ now, they also are the Word of God in flesh. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகரும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய வார்த்தையினுடைய மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையா இருக்கிறாரோ அப்படியே இன்னைக்கு நாமும் கிறிஸ்துவ இருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தையினுடைய சந்ததி மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். This is what the apostle meant by the living epistle of Christ. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜீவனுள்ள கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறது என்று அர்த்தம் கொண்டிருக்கிறார். Now today anyone who wants to see the word of God should look at you and me, for you and me are the epistle of Christ. இன்னைக்கு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவங்க பார்க்க விரும்புகிறார்களோ அவர்கள் உங்களையும் என்னையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நானும் கிறிஸ்துவினுடைய நிருபமா இந்த உலகத்திற்கு வெளியரங்கமா இருக்கிறோம். This is what the church, இதுதான் கிறிஸ்துவினுடைய சபையா இருக்கிறது அறிந்து கொள்கிறோம். Hallelujah. The Bible also says in John chapter 1 verses 12 to 14, the Bible says, but as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. And the word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12-14 அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறது, அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஏற்ற மகிமைக்கு ஏற்ற பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்து வசம் சொல்லியிருக்கிறது. My beloved in Christ Jesus, the Lord Jesus was the word of God in human flesh. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானே மனித மாம்ச சரீரத்திலே தேவனுடைய வார்த்தையை வெளிப்பட்டான் அறிந்து கொள்ளுகிறோம். Jesus was the epistle of God. He was the love letter which has been sent to the world by God. The same word that became flesh give birth to us. கிறிஸ்து அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினுடைய நிருபமாய் இருந்தார். தேவன் இந்த பூமியில உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட அன்பின் அது நிருபமா கடிதமா இருந்தார். இன்னைக்கு அதே தேவனுடைய வார்த்தையினால் தான் இன்னைக்கு நீங்க நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடி பிறக்க செய்திருக்கிறோம். ஆகிய இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் என் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையா இருக்கிறோம். Now we were born in the realm of the spirit to be like Jesus through the word of God. இன்னைக்கு நாம் ஆவின் மண்டலத்தில் பிறந்திருக்கிறோம். எதற்கென்றால் தேவனுடைய வார்த்தை மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிறதற்கு என்று அறிந்து கொள்கிறோம். So now your life, my life is the life of the word of God. We are not born of the corruptible seed of man, but of God's incorruptible seed, which is the word of God. ஆகையால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் வாழ்க்கையா இருக்கிறது. நம் அழிவுள்ள வித்தினால் அல்ல, தேவனுடைய அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினால் மறுபடி பிறந்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். My beloved in Christ, in our life, because we are the epistle of Christ, our words should be according to the will of God. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தையின் சந்ததியா இருக்கிறோம். கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறப்ப நம்முடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற வார்த்தையா இருக்க வேண்டும். So we should always speak the word of life, word of power, word of faith, word of hope, word of kindness, and word of righteousness. ஆகிய இன்னைக்கு கிறிஸ்துவின் நிருபமா நாம் இருக்கிறபடியால் நம்முடைய வார்த்தை எப்பொழுதும் தேவனுக்கு ஏற்ற வார்த்தையா இருக்க வேண்டும். நம்ம வார்த்தை எப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்க வேண்டும், வல்லமை உள்ள வார்த்தையா இருக்க வேண்டும், விசுவாசம் நிறைந்த வார்த்தையா இருக்க வேண்டும், அன்பு நிறைந்த வார்த்தையா இருக்க வேண்டும், நம்பிக்கை நிறைந்த வார்த்தையா இருக்க வேண்டும், நீதி நிறைந்த வார்த்தையா இருக்க வேண்டும். ஆகிய in Christ we are the epistle of Christ which has been sent by God in this world. ஆகிய இந்த பூமியில் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நம் தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறோம். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.